வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பயிர்களை நாசம் செய்த கால்நடைகள், நஷ்டஈடு கொடுக்கச் சென்றவர் கொலை, சம்பவத்தால் பெரும் அதிர்ச்சி. விஷ விதைகளை உட்கொண்ட 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி, 4 மாணவர்களின் நிலை கவலைக்கிடம். அனுர அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் எதிர்க்கட்சிகள், நடைபெறப்போகும் சந்திப்பு. கோட்டாபய ராஜபக்ஷவின் அனுமதியுடன் சுரேஷ் சலே செய்த காரியங்கள், சரத் பொன்சேகா வெளிப்படுத்திய உண்மைகள். 2 இளைஞர்களின் உயிரை பறித்த வாடகை வாகனம், இருவரின் நிலை கவலைக்கிடம், தீவிரமாகும் விசாரணை. முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரட்னவின் உயிரிழப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, கண்கலங்கும் முன்னாள் ஜனாதிபதி. நாட்டில் இடம்பெறும் மர்ம மரணங்கள் தொடர்பில் சர்வதேச விசாரணை நடத்த வேண்டும், மொட்டு கட்சி வலியுறுத்தல். இந்தியா இலங்கை வரி ஒப்பந்தத்தில் புதிய மாற்றம், இலங்கையுடனான வரி ஒப்பந்தத்தை கடுமையாக்கியது இந்தியா, முதலீட்டாளர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் நீங்கள் எமது செய்தி தளத்திற்கு புதியவர் என்றால் இப்போது எமது செய்தி தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். காலி மாவட்டத்தின் அகங்கம பகுதியில் பயிர் சேதம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. போலீசார் தெரிவித்ததன்படி கால்நடைகள் மற்றொருவரின் பயறு தோட்டத்திற்குள் புகுந்து பயிர்களை சேதப்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை தொடர்ந்து அதற்கான நஷ்டஈடு வழங்குவதற்காக உயிரிழந்த நபர் சந்தேக நபரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். அங்கு இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் பின்னர் மோதலாக மாறியதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன்போது சந்தேக நபரும் அவரது சகோதரனும் இணைந்து கூறிய ஆயுதத்தால் தாக்கியதாக கூறப்படுகிறது. பலத்த காயமடைந்த நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்திற்கு பின்னர் தப்பிச் சென்றதாக கூறப்படும் 2 சந்தேக நபர்களையும் கைது செய்வதற்கான விசாரணைகள் மற்றும் தேடுதல் நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கந்தளாய் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவன் ஒருவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த விதை போன்ற உணவை சக மாணவர்களுடன் பகிர்ந்து உட்கொண்டதைத் தொடர்ந்து 22 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கந்தளாய் பாடசாலை ஒன்றில் தரம் 6 கல்வி கற்கும் மாணவன் ஒருவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த விதைகளை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து உட்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து குறித்த உணவை உட்கொண்ட மாணவர்கள் உடல்நலக் குறைவுக்குள்ளாகி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 20 ஆண் மாணவர்களும் 2 பெண் மாணவர்களும் அடங்குகின்றனர். அவர்களில் 5 மாணவர்கள் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட விசாரணைகளில் குறித்த மாணவன் வழமையாக வெளிநாட்டில் இருந்து கொண்டுவரப்படும் சூரியகாந்தி விதைகளை பாடசாலைக்கு கொண்டு வந்து நண்பர்களுடன் பகிர்ந்து உண்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் இன்றைய தினம் சூரியகாந்தி விதைகள் என நினைத்து வீட்டில் இருந்த ஆமணக்கு விதைகளை அவற்றுடன் கலந்து கொண்டு வந்து பகிர்ந்து உண்டுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாகவே மாணவர்களுக்கு உடல்நல பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் கந்தளாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான அரசின் முன்மொழிவு தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக அனைத்து எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்கும் விசேட ஆலோசனை கூட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவின் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் பல்வேறு எதிர்க்கட்சி அரசியல் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர். அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதியும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருமான ரணில் விக்ரமசிங்கவும் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு வரவுள்ளார். சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் அவரது அலுவலகத்திற்கு ரணில் விக்ரமசிங்க விஜயம் செய்யும் முதல் சந்தர்ப்பம் இதுவாக அமையும். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசின் முன்மொழிவு தொடர்பில் அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்திருந்தார். பின்னர் தொலைபேசி
மூலமும் அவர் இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கமைய எதிர்வரும் வியாழக்கிழமை நடைபெறவுள்ள இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாமல் ராஜபக்ஷவும் பங்கேற்பார் என தெரிவிக்கப்படுகிறது. அரசின் இந்த முன்மொழிவு நீதித்துறையின் சுயாதீன தன்மையில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்ற கவலையை சில எதிர்க்கட்சிகள் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை உருவாக்கும் நோக்கில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் அனுமதியுடனேயே அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டதாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். வலையொலி தளம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், ஆரம்ப காலம் முதல் சுரேஷ் சலே கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு நெருக்கமானவராக செயல்பட்டதாகவும் அவரின் அறிவுறுத்தல்கள் இன்றி எந்த நடவடிக்கையையும் மேற்கொள்ளவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தேவையான விடயங்களை தவிர வேறு நடவடிக்கைகளில் சுரேஷ் சலே ஈடுபடவில்லை என சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். மேலும் ஆரம்ப காலங்களில் சுரேஷ் சலே போன்ற மேலும் சில அதிகாரிகள் இருந்ததாகவும் அவர்களில் சிலர் தமிழ் மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் இவ்வாறானவர்களே புலனாய்வு சேவைக்குள் இணைத்துக் கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். தான் இராணுவ தளபதியாக பதவியேற்ற பின்னர் சுரேஷ் சலே தமக்கு கீழ் நேரடியாக பணியாற்றவில்லை என கூறிய சரத் பொன்சேகா, சலே உள்ளிட்ட சிலர் அலுவலகத்தில் இருந்து முக்கிய அறிக்கைகளை தயாரிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அவர்களின் அறிக்கைகளில் சில தவறான தகவல்கள் இடம்பெற்றிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக, தான் இராணுவ தளபதியாக இருந்த காலப்பகுதியில் சலே உள்ளிட்ட அதிகாரிகள் வழங்கிய அறிக்கையில் விடுதலை புலிகள் அமைப்பில் சுமார் 9,000 போராளிகள் மட்டுமே இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்ததாகவும் அது தவறான மதிப்பீடு என தாம் கருதியதாகவும் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து சுரேஷ் சலே உள்ளிட்ட சில அதிகாரிகளை மாற்றி யுத்த களத்தில் நேரடியாக பணியாற்றிய அதிகாரிகளை அந்த பொறுப்புகளில் நியமித்ததாகவும் சரத் பொன்சேகா கூறியுள்ளார். தமது கணிப்பின்படி அப்போது விடுதலை புலிகள் அமைப்பில் சுமார் 30,000 பேர் வரை இருக்கலாம் என மதிப்பிட்டதாகவும் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்புகளில் 32,000க்கும் அதிகமான போராளிகள் இருந்ததாக தெரிய வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சுரேஷ் சலே உள்ளிட்டவர்கள் இராணுவத்திற்குள் இருந்து இவ்வாறான பின்னணியிலேயே ஈடுபட்டிருப்பதாக சரத் பொன்சேகா மேலும் குறிப்பிட்டார். மாத்தறை மாவட்டத்தின் வெள்ளமடம பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் காயமடைந்த மேலும் 6 பேர் மாத்தறை மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் 2 உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மாத்தறையிலிருந்து தங்காலை நோக்கி சென்ற டிஃபெண்டர் ரக வாகனமும் எதிர் திசையில் பயணித்த சீமெந்து ஏற்றி சென்ற பார ஊர்தியும் நேருக்கு நேர் மோதிய இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் டிஃபெண்டர் வாகனத்தில் பயணித்த மாத்தறை வெவஹமந்துவ பகுதியை சேர்ந்த 37 மற்றும் 36 வயதுடைய 2 உயிரிழந்துள்ளனர். ஆரம்பகட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்தவர்களில் ஒருவர் டிஃபெண்டர் வாகனத்தை செலுத்தியதாக போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் டிஃபெண்டர் வாகனத்தில் பயணித்த 4 பேரும் பார ஊர்தியின் சாரதி மற்றும் உதவியாளரும் காயமடைந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்குள்ளான டிஃபெண்டர் ரக வாகனம் வாடகை அடிப்படையில் பெறப்பட்டிருப்பதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மாத்தறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரட்னவின் உயிரிழப்பு மிகுந்த கவலை அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மா அதிபர் சந்தன விக்ரமரட்னவின் இறுதி அஞ்சலி நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் 2 வாரங்களுக்கு முன்பு வரை தாம் சந்தித்து உரையாடிய ஒருவரின் உயிரிழப்பு தம்மை ஆழ்ந்த அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளதாக கூறியுள்ளார். சந்தன விக்ரமரட்ன தமக்கு மிகவும் நெருக்கமானவர் என்றும் தாம் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்திலேயே அவரை போலீஸ் மா அதிபராக நியமித்ததாகவும் மைத்திரிபால சிறிசேன நினைவு கூர்ந்தார். அவர் மிகவும் நேர்மையான, வெளிப்படையான மற்றும் கடமை உணர்வுடன் செயல்பட்ட அதிகாரி என பாராட்டிய முன்னாள் ஜனாதிபதி பல்வேறு அரசியல் சூழ்நிலைகளிலும் அழுத்தங்களிலும் கூட எவருடனும் பகைமை கொள்ளாமல் சமநிலையுடன் தனது பொறுப்புகளை நிறைவேற்றியவர் என்றும் குறிப்பிட்டார். ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற காலகட்டத்திலும் அவர் அமைதியான அணுகுமுறையுடன் செயல்பட்டதாக தெரிவித்த மைத்திரிபால சிறிசேன உயிரிழப்புக்கு 2 வாரங்களுக்கு முன்னர் நண்பர் ஒருவருடன் இணைந்து சந்தன விக்ரமரட்னவை சந்தித்து
சந்தித்து நீண்ட நேரம் கலந்துரையாடியதாகவும் குறிப்பிட்டார். அந்த சந்திப்பின் போது அரசியலை தாண்டி சமயம் மற்றும் தேசிய விவகாரங்கள் குறித்தும் உரையாடியதாக தெரிவித்த அவர், அப்போது சந்தன விக்ரமரட்ன தனது இல்லத்திற்கும் வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருந்ததாக நினைவு கூர்ந்தார். இந்த உயிரிழப்பு எவ்வாறு இடம்பெற்றது என்பது குறித்து தற்போது எந்த கருத்தையும் தெரிவிக்க முடியாது என்றும் அதற்கான உண்மைகள் விசாரணைகளின் ஊடாகவே வெளிப்படும் என்றும் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். மேலும் சந்தன விக்ரமரட்ன போன்ற அனுபவமிக்க மற்றும் முன்மாதிரியான அதிகாரிகள் போலீஸ் துறைக்கு மட்டுமின்றி அரச சேவையின் அனைத்து துறைகளுக்கும் அவசியமானவர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் இடம்பெற்றதாக கூறப்படும் மர்ம மரணங்கள் தொடர்பில் சுயாதீனமான மற்றும் நம்பகத்தன்மை வாய்ந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், அண்மை காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் சில மரணங்கள் குறித்து பல்வேறு தரப்பினரிடையே சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டார். 323 கொள்கலன் விவகாரங்கள் தொடர்பில் முறைப்பாடு அளித்த டான் பிரியசாத்தின் மரணம், ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கல் விவகார விசாரணையுடன் தொடர்புடைய முன்னாள் அதிகாரியின் மரணம், மேலும் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் விவகாரத்துடன் தொடர்புடையதாக கூறப்படும் திரைசேரி அதிகாரி ரங்க நிஷாந்த ராஜபக்ஷவின் உயிரிழப்பு ஆகிய சம்பவங்கள் குறித்து முழுமையான விசாரணைகள் அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் முன்னாள் காவல்துறை அதிபரின் மரணம் தொடர்பிலும் பல கேள்விகள் எழுந்துள்ளதாக கூறிய அவர், இந்த சம்பவங்கள் குறித்து உண்மையை வெளிக்கொணர விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றார். உள்நாட்டு விசாரணைகள் மூலம் முழுமையான உண்மையை கண்டறிய அரசாங்கத்திற்கு இயலாமை இருப்பின் தேவையெனில் FBI உள்ளிட்ட சர்வதேச விசாரணை அமைப்புகளின் தொழில்நுட்ப அல்லது விசாரணை உதவியை பெற்றும் உண்மையை வெளிக்கொணர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கையுடன் கொண்டுள்ள இரட்டை வரி தவிர்ப்பு ஒப்பந்தத்தில் முக்கியமான திருத்தங்களை அமுல்படுத்தியுள்ளது. இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக முக்கிய நோக்கம் சோதனை என்ற புதிய விதிமுறை நேற்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த புதிய விதிமுறையின் மூலம் இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான எல்லை தாண்டிய முதலீட்டு அமைப்புகளை வரி அதிகாரிகள் இனி கூடுதல் கவனத்துடன் ஆய்வு செய்ய உள்ளனர். குறிப்பாக வரி சலுகைகளை பெறுவதற்காக மட்டுமே நிறுவனங்கள் அல்லது முதலீட்டு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளனவா என்பதை மதிப்பீடு செய்து வரி ஏய்ப்பை தடுப்பதே இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாகும். இந்த நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி இந்த விதிமுறை கடந்த ஏப்ரல் 1 முதல் ஈட்டப்பட்ட வருமானங்களுக்கு பொருந்தும். புதிய PPT விதியின் கீழ் சட்ட ரீதியான நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருப்பது மட்டும் போதுமானதாக இருக்காது. நிறுவனங்கள் தங்களின் ஹோல்டிங் கம்பெனிகள் அல்லது சிறப்பு நோக்க நிறுவனங்கள் உண்மையான வணிக செயல்பாடுகளுக்காகவே செயல்படுத்தப்படுகின்றன என்பதை உறுதியான ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும். வரி சலுகைகளை பெறுவதே ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது என்று வரி அதிகாரிகள் கருதினால் அந்த நிறுவனத்திற்கு ஒப்பந்தத்தின் கீழ் கிடைக்கும் வரி சலுகைகளை மறுக்கும் அதிகாரமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியா இலங்கை இடையே முதலீடு செய்யும் நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் தங்களின் எல்லை தாண்டிய முதலீட்டு அமைப்புகளுக்கு தெளிவான வணிக நோக்கம் இருப்பதையும் அதற்கான ஆவணங்களை முறையாக பராமரிப்பதையும் உறுதி செய்ய வேண்டியது அவசியம் ஏற்பட்டுள்ளது. மேலும் முக்கிய நோக்கம் எவ்வாறு மதிப்பிடப்படும் என்பது தொடர்பாக மத்திய நேரடி வரிகள் அதிகார சபை வெளியிடும் வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த மாற்றம் இந்தியா இலங்கை இடையிலான முதலீட்டு மற்றும் வரி திட்டமிடலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிப்பதோடு வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக கருதப்படுகிறது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள். வணக்கம்.